பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் உன்னதமான தேவன், பெரியவர், நம்மோடு இருக்கிறவர், அவர் நம்மை தாங்குகிறவர், நமக்கு ஆலோசனை கர்த்தர். அவரே நம்மை நீதியின் பாதையிலே நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த அருமையான வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்டதான வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 50வது வசனம். அதற்கு இயேசு, தடுக்க வேண்டாம், நமக்கு விரோதியாய் இராதவன் நமது பட்சத்தில் இருக்கிறான் என்றார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியம் செய்து ஜனங்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று ஆதாயப்படுத்தி கொண்டிருக்கும் அந்த நாட்களில் யோவான் வந்து இயேசுவினிடத்திலே சொல்லுகிறான், ஐயரே, ஒருவன் உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறதை நாங்கள் கண்டு அவன் எங்களுடனே கூட உம்மை பின்பற்றாதவன் ஆனபடியால் அவனை தடுத்தோம் என்றான். ஆண்டவரே, ஒருவன் உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறதை நாங்கள் கண்டோம், அவன் எங்களோடு கூட தேவனை பின்பற்றாதவனாயிருந்தபடியால் நாங்கள் அவனை தடுத்தோம் என்று இயேசுவினிடத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். அப்போது இயேசு சொன்னார், தடுக்க வேண்டாம், நமக்கு விரோதியாய் இராதவன் நமது பட்சத்தில் இருக்கிறான் என்றார். இந்த அருமையான காலை நேரத்திலும் கூட நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் இதுதான். நமக்கு விரோதியாய் இராதவன், ஒருவேளை நமக்கு அவனுக்கு பழக்கம் இல்லாமல் இருக்கலாம், அவன் நம்மோடு கூட தேவனை ஆராதிக்காதவனாய் இருக்கலாம். நமக்கு விரோதியாய் இராதவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறான் என்று இயேசு அங்கே அவனுக்கு அறிவுறுத்தினதை நாம் பார்க்கிறோம். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவோ பெரிய தேவனாய் இருக்கிறார். அவர் அதிசயமான காரியங்களை அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவருடைய ஊழியம் இன்றைக்கு உலகமெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறபடினாலே மாம்சமான யாவரும் என்னிடத்தில் வருவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். இந்த காலை நேரத்திலும் கூட நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். அவருடைய கட்டளைப்படி, கற்பனையின்படி நாம் ஜீவிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் இயேசுதாமே சொல்லுகிறார், என்னோடு இராதவன் எனக்கு விரோதியாய் இருக்கிறான், என்னோடு சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். இயேசுவோடு இராதவன் இயேசுவோடு சேர்க்காதவன். இன்னைக்கு கர்த்தருக்கென்று செயல்படுகிற நாம் ஆண்டவரோடு இருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தரை எப்பொழுதும் என் வலது பாரிசத்திலே வைத்திருக்கிறேன், ஆகையால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று பக்தன் சொல்லுகிறான். எப்போது நாம் ஆண்டவரோடு இருக்க வேண்டும். என்னோடு சேர்க்காதவன், எதற்காக நம்மை ரட்சித்தார், எதற்காக நம்மை அபிஷேகம் பண்ணினார், அவரோடு சேர்க்கும்படியாக, அவரோட ஆத்துமாக்களை சேர்க்கும்படியாக, அவருக்கென்று ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணும்படியாக என்னோடு சேர்க்காதவன் சிதறடித்து கொண்டே இருக்கிறான். இந்த காலை நேரத்திலும் கூட நாமே நம்மை தற்பரிசோதனை செய்ய வேண்டும். நாம் இயேசுவோடு சேர்க்கிறவர்களாய் இருக்கிறோமா, அல்லது அவரை விட்டு சிதறடிக்கிறவர்களாய் இருக்கிறோமா? அவரோடு சேர்ப்போமே ஆனால் நாம் பாக்கியவான்களாய் இருப்போம். ஆகவே எப்போதும் கர்த்தருடைய வழிகளை காத்துக்கொள்வோம். பாருங்கள், அவன் நமக்கு விரோதியாய் இராதவன் நமது பட்சத்தில் இருக்கிறான். ஆகவே ஜாக்கிரதையாய் ஆண்டவருடைய கிருபை பெற்று ஆத்துமாதாயம் செய்து அவர் வழிகளில் நடவுங்கள். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போம். இதோ மனுஷர் மத்தியிலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, நீரங்கள் நடுவிலே உலாவுகிற தேவனாக இருக்கிறேன். இந்த காலை வேளையிலும் அருமையான நம்முடைய பிள்ளைகள் நடுவில் இவர்கள் குடும்பத்தில் கர்த்தர் உலாவும்படியாக ஜெபிக்கிறோம். இவர்கள் வீடுகளில் கர்த்தர் உலாவும்படியாக ஜெபிக்கிறோம். சாத்தானுக்கு இடமில்லாமல் போகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இவர்கள் உம்முடைய பிள்ளைகளாய் உம்மோட ஆத்துமாக்களை சேர்க்கிறவர்களாய் காணப்படட்டும். பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.